நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மே மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். மேச ராசியில் சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு சுப கிரகம் மேச ராசியில் இருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல, அதாவது காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ரிஷப வீட்டில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க. கேது பகவான் கன்னி வீட்டில் இருக்கார். சனி பகவான் எப்பவும் போல் கும்பம் வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். செவ்வாய் பகவானும் ராகு மீன வீட்டில் இருக்காங்க. இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, மே மாதம் 1ஆம் தேதி மேச வீட்டில் இருக்கிற குரு ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். அதான் குரு பெயர்ச்சி. வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. மே மாதம் 1ஆம் தேதி மாலை 5:15 மணிக்கு மேச வீட்டிலிருந்து ரிஷப வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, அதாவது மே மாதம் 7ஆம் தேதி மீன வீட்டில் இருக்க புத பகவான் மேச வீட்டுக்கு வந்துடுவார். நான் மேச வீட்டுக்கு வந்ததாக போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மேச வீட்டில் இருக்க சூரியன் ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி இந்த மாதம் மேச வீட்டிலேருந்து சூரியனும் ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் நான் ரிஷப வீட்டில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே, எதிர்பார்ப்பு, சிந்தனை எல்லாமே வரக்கூடியதை நோக்கியே இருக்கணும், எதிர்காலத்தை நோக்கியே இருக்கணும். அதனால் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 19ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். மீன வீட்டிலேருந்து மேச வீட்டுக்கு வந்துடுவார். இதில் இந்த மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி. உங்கள் எல்லாருக்கும் 12 ராசியில் பிறந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வாழ்த்துக்கள். நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி வேண்டி உங்களுக்கு என்னுடைய குரு பயிற்சி வாழ்த்துக்களை என் குடும்பத்தில் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக அன்பான பிரகாசமான வாழ்க்கை அமைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய நேயர்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க. ஒரு சிலர் கூட உங்கள் ஜாதகத்தை என் செல் நம்பருக்கு அனுப்பி ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி அனுப்புகிறீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நாள் முதல், இந்த நேரம் முதல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ மேச ராசியை பார்ப்போம். மேச ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோடு சேர்த்து குரு பயிற்சி பலனையும் பார்ப்போம். தமிழ் புத்தாண்டு ஏற்கனவே பேசியிருக்கோம், இருந்தால் அதையும் சேர்த்து பார்ப்போம். ஒன்றும் தப்பு இல்லை. மேச ராசி அப்படின்னாலே மூர்க்கத்தெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். நம்பர் 1 எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்கணும்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் படிப்பில் நினைப்பாங்க. விளையாட்டு போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்பாங்க. அரசு அதிகாரியாக இருந்தால் உயர் பதவிக்கு போகணும்னு நினைக்கிறேன், நம்பர் 1. அரசியல்வாதியாக இருந்தாலும் அப்படித்தான். கொஞ்சம் மூர்க்கத்தனம் வேகம் இருக்கும். மிலிட்ரி, போலீஸு, இராணுவம், இபி, தீயணைப்புத்துறை, இதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. யார்? மேசராசிக்காரங்க. சரி, அது ஒரு நாளைக்கு பார்ப்போம். இந்த மேசராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னா சார், உண்மையிலேயே ஒரு வருஷமாகவே மேசராசிக்கு படிப்படியாக முன்னேற்றம் இருக்கான்னா இருக்குது. யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா நான் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் ஒரு சிலருக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தது தானே இருக்குது. ஏன்னா அவங்க சொந்த ஜாதகத்தில் திசை புத்தி சரியில்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னைக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்தாரோ அன்னையிலேருந்தே அவங்கவுங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றம் இருக்குது. அடுத்து ராசியில் இருந்த ராகு மீன வீட்டுக்கு போயிட்டாரு. அது அதை விட சிறப்பு.
அடுத்து இப்போ பெரிய சிறப்பு என்ன, எல்லாத்தோட சிறப்பு குரு மட்டும் ஜென்மத்தில் இருக்காருன்னு சொன்னீங்க. ஒரு சிலருக்கு ஜென்மத்தில் இருந்தாலும் 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் பார்த்து நிறைய நன்மைகள் ஆச்சு. இப்போ அந்த கவலையும் இல்லை. இங்கே இருக்கிற குரு பகவான் ரிஷப வீட்டுக்கு வந்துட்டார். 2ல் குரு, அந்த ராசியாக இருந்தாலும் 2ல் குரு இருக்கலாம், நல்லது தான். ஆனால் அவர் எப்படி இருக்காரு, சூரியனோட சேர்ந்து இருக்காரு. சூரியன்னா யார், உங்களுக்கு 5ஆம் வீட்டு கிரகம். சூரியன்னா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீடு, குருன்னா உங்களுக்கு 9ஆம் வீடு. பொதுவாக குரு நல்லவர். அப்போ சூரியனும் குருவும் சேரும்போது இதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது. அப்போ இந்த மாதம் ஒரு மாதமே போதும், நடக்கிற நன்மைகளை வச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஓட்டலாம். அது மட்டும் இல்லை, 5ஆம் வீட்டுக்கிறோம் அவருக்கு 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார், பவர்ஃபுல்லாக இருக்கார். 13ஆம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருப்பார் சூரியன். இங்கே இருக்கும்போது எப்படி இருப்பார், உச்சமாக இருப்பார். அப்படி யார், சூரியன் உச்சமாக இருக்க மட்டும் இல்லை, 5ஆம் வீட்டு கிரகம் திரும்ப அவருக்கு 9ஆம் இடத்துல சூப்பர் உச்சமாக இருக்கார். நகர்ந்து 10ஆம் வீட்டில் திக்பலமாக இருக்கார். அப்போ அரசு சார்ந்த விஷயங்கள், அரசியல், ஆன்மீகம், சட்டம், மருத்துவம், இதில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைச்சிரும், அரசு உயர் அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் தான் பதவி உயர்வு, பூர்வ புண்ணியம். அதிர்ஷ்டமும் 5 தானே. இன்னொன்று, 5ஆம் இடம் திரிகோணம், 9ஆம் இடமும் ஒரு திரிகோணம். இது நீங்கள் 1 5 9 5 9 சேர்ந்து திரும்ப எங்கே இருக்குது, 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் 2 திரிகோணாதிபதிகள் ஒன்று சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ சிவராஜ யோகம் முழுக்க முழுக்க வேலை செய்யுது. அது மட்டும் இல்லை, ராசியிலேயே புதன் இருக்கு. யாரோட சேர்ந்துருக்கு, சுக்கிரனோட சேர்ந்துருக்கு. புதன்னா யார், கல்விக்குள்ள கிரகம். சுக்கிரன்னா யார், மருத்துவத்துக்கு உள்ள கிரகம். சூரியன் அரசாங்கம், அரசியல். அப்போ மருத்துவத்துறையில் இருக்கிற, அதாவது மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. அல்லது சுக்கிரன் புதன் ஒன்று சேர்ந்தால் ஆர்ட்ஸ் காலேஜ், அதுக்கும் நல்ல வாய்ப்பு. குரு நல்லா இருக்குது, சனி நல்லா இருக்குது. சனி நல்லா இருந்தால் இன்ஜினியரிங் வரலாம், மெக்கானிக்கல் வரலாம். சூரியன் நல்லா இருந்தால் எல்லா துறையிலும் வெற்றி. பொதுவாக என்ன சொல்ல வரோம், நடக்குது, நல்லது நடக்குது, ரைட்டு. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர் பெஸ்ட்டு. சார் திருமணம் ஆகலைங்கிற பேச்சுக்கு வேலை இல்லை. நிறைய பேருக்கு நான் பார்த்து சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு தடைகள் இருந்தது, அல்ல பார்த்துட்டு போயிட்டாங்க சார், இன்னும் பதில் சொல்லலை, அப்படிலாம் இருந்தது. இந்த குரு இப்போ இங்கே வந்துட்டார். இவர் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை புத்தி நடந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும். அது மட்டும் இல்லை, 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைய கொடுக்குற இடத்துக்கு அதிபதி. குருங்கிறவர் குழந்தைய கொடுக்குற கிரகம். அது எங்கே பார்க்குது, ஒன்று சேர்ந்து திரும்ப உங்களுக்கு 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், தாம்பத்தியம் நடக்கிற இடத்த குருவே சூரியன் சேர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. ஒரு சிலருக்கு ஆண் குழந்தை பிறக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியனும் ஆண் கிரகம், குருவும் ஆண் கிரகம். அப்போ என்ன நடக்கும், குருவோடு சேர்ந்து சூரியன் சேரும்போது, ஒளி கிரகம், பவர்ஃபுல் கிரகம் சேரும்போது, நீங்களும் ஆண் ராசி, மேச ராசி என்பது ஆண் ராசி. ராசியில் யார் இருக்கா, சுக்கிரன். சுக்கிரன்னா காமம், காதல், இதெல்லாம் சொல்கிறது. ரகசியம், இன்பம், சுற்றுலா, பொழுதுபோக்கு எல்லாத்தையும் சொல்கிறது சுக்கிரன் ராசியிலே இருக்குது. இன்னொரு 10-15 நாளில் செவ்வாய் அங்கே வந்துடுவார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். அது மாதிரி புதன் தான் நகைச்சுவைக்கு. அப்போ நகைச்சுவையாக இருப்பீங்க, நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. புதன் தான் தொடர்புகள் ஸ்தானம். 3ஆம் இடம் தொடர்புகள், பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, இது போன்ற விஷயங்களில். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி தான் தொழில் ஸ்தானாதிபதி, அவரே லாபத்தில் இருக்கார். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த மாதம் முதலே அதிகமான லாபம் கிடைக்கும். திருமண யோகம் உண்டு. நான் சொன்ன மாதிரி 3ஆம் இடம் உங்கள் மாமனார், 3ஆம் இடம் உங்கள் தம்பி ராசியிலே இருக்காங்க. 7ஆம் இடம் உங்கள் மனைவி. அப்போ உங்கள் தம்பியோட உங்கள் மாமனாரோட கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 10ஆம் இடம் தான் உங்கள் மாமியாரை சொல்கிறது, அது 11ல் இருக்குது. அப்போ மாமியாரும் நல்லா இருப்பாங்க. 5ஆம் இடம் தான் உங்கள் மகனை சொல்கிறது, 5ஆம் இடம் உங்கள் தாத்தாவை சொல்கிறது. அப்போ அந்த சூரியனும் குருவோடு சேருது. பாக்கியாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம்.
1, 5, 9. 5, 9 ரொம்ப முக்கியம். 7ஆம் இடம் கேந்திரம், அந்த சுக்கிரனும் ராசியில் இருக்குது. 2ஆம் இடம் சுக்கிரன் குடும்பம், பணம், பேசுறது. 7 மனைவி இல்லை கணவர் ராசியில். அப்போ டோட்டல் ரிசல்ட் என்ன? உங்கள் குடும்பமே இந்த மாதத்துலேருந்து மகிழ்ச்சியாக இருக்க போது கவலைப்பட வேண்டாம். எந்த தங்கு தடையும் கிடையாது. நீங்கள் மேச ராசிக்காரங்க, உங்களுக்கு இந்த மாதம் 25ஆம் தேதி 26ஆம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 2 வீலரில் போவீங்க, காரில் போவீங்க, பேங்க் வரவு செலவு வச்சுருப்பீங்க, ஃபைனான்ஸ் நடத்துவீங்க. ஞாபக மறதியில் தவறு நடந்துடக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு 9 கிரகங்களும் வரிஞ்சி கட்டிட்டு நிற்கிது. இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரன்னா மாமியார், சந்திரன்னா நீங்கள், இல்லை தாய் மருமக, எப்படி வேணால் வச்சுக்கலாம். மாமியார் மருமக ஒற்றுமை நல்லாயிருக்கும். இந்த மாதம் முழுவதுமே மேசராசிக்காரங்க இந்த வயசுலேருந்து 100 வயசை தாண்டினவங்க வரைக்கும் வெற்றி வெற்றி வெற்றி. நீங்கள் வணங்க வேண்டியது சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு. ஓம் நமச்சிவாயா.